எபோலா சிவிலைசேஷன் அப்படிங்கிற மனுவோட பார்ட் 6 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல அந்த இடத்துல வச்சிருந்த பாம்பு பயங்கரமா பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த தவளை ராஜா வந்துட்டு, "சீக்கிரம் நீங்க எங்க காணிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான சக்திய குடுங்க." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பாம்பு வந்து வேற எங்கேயோ பார்க்குது. "என்னது இது? இதுக்கு நாம இங்க குடுத்துட்டுருக்கோம். இது என்ன வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த தவளை வந்து திரும்பி பார்க்குது. அந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா, அந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணா பயங்கரமான ஒரு போஸ்ல வந்து குடுத்து நின்னுட்டு இருக்கும்போது, "ஐய்யய்ய! என்னது இது? இது எங்க இப்ப இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து அந்த பாம்பு வந்து அதுகிட்ட சண்டைக்கு போக தயாராகுது. உடனே அந்த தவளை வந்து, "டேய் இது என்னது? இது எங்கேருந்து வந்துச்சு? சீக்கிரம் எல்லாரும் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்துருக்கும்போது, அந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணா, அங்க வந்து வந்தது. ஓகே. இந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணா, இந்த பூராங்கிட்ட இருந்து கிடைச்ச இத வச்சு தான் வந்து உருவாக்கியிருப்பார் நம்ம ஹீரோ. அந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணா பயங்கரமானது. அதோட நீளமான நகமும், அதே நேரத்தில கூர்மையான அந்த இதுவும் அந்த பாம்ப போட்டு நல்லா நடிச்சிரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பாம்பு வாய தொறச்சுட்டு வரும்போது, வாய அப்படியே மூடி, வால வச்சு என்ன பண்ணா அடிக்க வந்துச்சுன்னா, அதோட இன்னொரு ஒரு கைய வச்சு அந்த வாலையும் அப்படியே போட்டு கொத்திருது. இதுக்கு நடுவுல சண்டை போட்டுக்கும்போது, நடுவுல பார்த்தா அந்த தவள மனுஷன் எல்லாம் வந்து நசுங்கி சாவுறாய்ங்க. ஐய! என்னது இது? இது எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா பார்த்துட்டு இருக்கையில, திரும்ப அது வந்து அட்டாக் பண்ண வருது. திரும்ப அது வந்து என்ன பண்ணா, அது கை வச்சிருந்தத வச்சு ஒரே ஒரு ஸ்லாஷு. அது போட்ட அந்த இதுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரத்தம் தெறிக்குது. இந்த தவள ராஜா வந்துட்டு பார்த்துட்டு, "இது இப்டி இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாரி புதுசா ஒண்ணு இங்க இல்லவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பாம்பு வந்து இன்னொரு ஒரு தலைய வந்து பார்த்தாக்கா, அது கைய வச்சு குத்தி கொன்னுருச்சு. அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது, இன்னொரு தலைய அப்படியே 2ஆ பிச்சு போட்டுருச்சு. பிச்சு போட்டுட்டு அந்த வெட்டிக்கிளி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ராஜா வந்து பார்க்குறான், "இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது எங்கேருந்து வந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, அந்த வெட்டுக்கிளி வந்து பார்க்குது. ஓகே. எல்லாத்தையும் வந்து என்ன அப்பனா கொன்னாச்சு, கொன்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஹீரோ வந்து பார்த்துட்டு, "கடவுளே! நீங்க வந்து என்ன அப்பனா வந்து என்னைய உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு இருக்கு. உடனே இங்க சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு, "ஓகே நம்ம ஜெயிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறாரு. "பரவால்ல. இது நம்ம அந்த கோர வச்சு தான் வந்து என்ன அப்பனா ரெடி பண்ணோம். இது வந்து என்ன அப்பனா பெர்ஃபெக்ட்ஃபுல்லா இதோட வேலைய வந்து முடிச்சிருச்சு. இப்ப இதுவுமே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா கூட இருக்கும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சைடுல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, அந்த வெட்டுக்கிளினால வந்து என்ன பண்ணா, அந்த இத கொன்னதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த தவள ராஜாவும், அந்த தவள இளவரசனும் வந்து என்ன பண்ணா, அங்கருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. அவைங்க இருந்துட்டு, "ஓகே. இந்த தீவுலேருந்து முதல்ல சீக்கிரம் போவோம். வேற இடத்துக்கு போவோம்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த வெட்டுக்கிளி வந்து அப்படியே வருது. வந்து ஹீரோ கிட்ட, "மாஸ்டர் நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டேன். நான் வந்து என்ன அப்பன்னா என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு, "சீக்கிரம் நீ வந்து என்ன அப்பன்னா இவங்களுக்கு இங்கேயே பாதுகாப்பா இரு. இந்த ட்ரைபுக்கு இங்கேயே நீ பாதுகாப்பா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அது வந்து அப்புறமேட்டு மறைஞ்சு போயிருது அங்கருந்து. இது எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா, அந்த ஜூஸ் அண்ட் பட்டர் ரிசர்வ்மென்ட் பார்த்துட்டு, "சீக்கிரம் எல்லாரும் ரெடியா இருங்க. அந்த அவைங்க போட்ல அங்கருந்து தப்பிக்கிறாய்ங்க. நாம எல்லாரும் அங்க போவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கும்போது, அந்த இன்னொருத்தன் அந்த லிசர்மன் இருந்துட்டு, "நான் போறேன். நானே அவங்கள பிடிக்கிறேன். என்னோட பையன் அங்க இருக்கான். அவனையும் நான் காப்பாத்திட்டு மிச்சம் இருக்கவங்கள நான் பிடிப்பேன்." அப்படின்னு, "உனக்கெல்லாம் சண்டை போட தெரியாது." "இல்ல நாங்களும் அவங்க கூட வரோம். எங்களுக்கும் வந்து என்ன அப்பன்னா கரெக்ட்டா சண்டை போட தெரியும். நீங்கலாம் வந்து என்ன அப்பன்னா போர் வீரர்லாம் கிடையாது." அப்படின்னு, "இல்ல, இல்ல நான் ஒருக்கா சண்டை போட்டுருக்கேன். எனக்கு போர் அதெல்லாம் இல்ல." அப்படின்னு, "இல்ல, இல்ல நாங்க போறோம். எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு குடுங்க. எங்களுக்கு என்னோட பிள்ளைங்க, என் பேரங்க எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க." அப்படிங்கும்போது, "சரி ஓகே எல்லாரும் தீப்பந்தம் எடுத்து தயாராகுங்க போவோம்." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, ஒரு சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு அம்பு வந்து என்ன பண்ணா, ரவுண்டான ஒரு இதில வந்து காட்டுது. கூட்டும்போது, "ஆமா பார்த்தீங்களா, நீங்க இன்னும் வந்து என்ன பண்ணா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அத ஹிட் பண்ணிறலாம். அவ்வளோதான் முடிஞ்சிரும். சரி, நாம 2 பேரும் கண்டிப்பா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க 2 பேரும் நம்ம 2 ட்ரைபுமே வந்து என்ன பண்ணா, நல்லபடியா வாழ்றதுக்கான ஒரு அறிகுறி இருக்கு. இப்படியே நீங்க இது பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நானே உங்களுக்கு என்ன பண்ணேன், இந்த வில்ல பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அத ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அவன் முதல்ல அப்படி பேசினான். இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அவன பொட்டு தள்ள போறோம். அவன் வந்து என்ன பண்ணான், கரெக்ட்டான முறையில இல்லாதது அவனோட தப்பு தான். அவன் நம்மள மரியாதையா நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த முன்னாடி இருக்கவன் தான் ஓடி போறான். ஓடி போய் அவனோட குட்டிய வந்து கண்டுபிடிச்சுறான். கண்டுபிடிச்சுட்டு, ஓகே எல்லாரும் வந்து என்ன பண்ணா, மிச்ச குட்டிய கூப்பிட்டுட்டு இந்த இடத்துலருந்து போய் பாருங்க. மீதி வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட ஆளுங்கள அனுப்பி மத்த இருக்கிற எல்லாரையும் வந்து கொல்றதுக்கு உத்தரவிடுங்க. சீக்கிரம் இன்னொரு ஒரு சில சோல்ஜர்ஸ் மிச்சம் இருக்க கண்ல வேற யாராவது தவளக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த தவள வில்லேஜ்ல எல்லாம் எல்லாத்தையும் மூட்ட கட்டிட்டு எல்லாம் ஓடிட்டு மிச்சம் தப்பிக்க அங்க இங்க ஓடிட்டு இருக்கேன். ஐய்யயோ! என்னாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் இதுல வந்து என்ன பண்ணேன் எல்லாமே இதானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போதே, அவனுக்கு பாதுகாப்பா இருந்தவனும் எல்லாத்தையும் வந்து வரிசையா ஒவ்வொருத்தனா வந்து என்ன கொன்னுகிட்டே வராய்ங்க. ஒவ்வொரு ஃப்ராக்மேனா வந்து என்ன பண்ணா செத்துக்கிட்டே வந்து என்ன பண்ண வராய்ங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களோட வில்லு, அம்பு நாங்க வச்ச பாய்சன் எதுவுமே இதுக்கு மேல வேலை செய்ய மாட்டேங்குது. இது எப்படி வந்து என்ன அப்பனா பாசிபிள் ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவள வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே, இன்னொருத்தன் வந்து என்ன அப்பனா அவன் கையில இருக்க அந்த ஈட்டிய வச்சு என்ன பண்ணா, அந்த ராஜா தவளையும் வந்து என்ன பண்ணா குத்திறான். குத்துனோனே அதுவும் வந்து என்ன பண்ணா, அங்கேயே வந்து என்ன பண்ணா செத்து விழுந்தது. இவனே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த இளவரசன் "ஐயோ! இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பே கிடையாது.
கேவலமான இந்த லிசர்மன் எப்படி எங்கள வந்து என்ன பண்ண தோற்கடிச்சாங்க. எங்கள்ட்ட இருக்க வில்லு, அம்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. நாங்க இப்ப என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பயங்கரமா அந்த ஹீரோ லிசர்மன் வந்து வரான். "தம்பி நீ என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இங்க பாருங்க நீங்க யாரு? யாரு? நீங்க பாரு. ஏய்" அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது, "இங்க பாரு நீ வந்து என்ன பண்ண தேவையில்லாம பிரச்சனைய வந்து என்ன பண்ண இது பண்ணிட்டு இருக்காத. நான் வந்து சரண்டர் ஆயிர்றேன். நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒத்துமையா இருப்பேன். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் செய்வேன். உங்களுக்கு தேவையான இந்த வில்லு எத செஞ்சிருக்காங்க? எப்படி இந்த வில்ல எதுல செஞ்சாங்கங்கிறத கூட நான் சொல்றேன். அப்படியா? இந்த வில்ல எதுல செஞ்சீங்க? ம். அதெல்லாம் கூட சொல்லுவியா? அப்படிங்கும்போது, ஆமா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வில்ல வந்து என்ன அப்பன்னா, இதுல இருக்க இந்த கயித்து இருக்குல்ல, இது வந்து இந்த தவளைங்களோட முதுகெலும்புலேருந்து செய்வோம். அப்படி செஞ்சா தான் இது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதோட முதுகெலும்ப எடுத்து செய்யணும் அப்படிங்கும்போது, அவன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஏன்டா நீங்க ஏதோ இங்க விலங்குலேருந்து வேற ஏதாவதுலேருந்து எடுத்து செஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தா, உங்க இதுலேருந்தே செஞ்சிருக்கீங்களா? இந்தா, இந்தா இந்த உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துலேருந்து ஓடிப்போ. நீ இனிமே வந்து என்ன பண்ண ஃப்ரீயா இருக்கலாம். ஏதோ உன் கூட வந்து என்ன பண்ண கொஞ்சம் நேரம் நான் வந்து நல்லா பழகுனேன். அதுக்கு தான். அப்படின்னு சொல்லிருக்கும்போது அவன் வந்து அங்க வந்து தெரிச்சு ஓடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இவன தப்பிக்க விடலாமா? நீங்க அதுக்கு நம்புறீங்களா? அப்படிங்கும்போது, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில் அம்ப எடுத்து வந்து என்ன பண்ணா அவன நோக்கி டார்கெட் பண்றான். டார்கெட் பண்ணி அந்த அம்ப வந்து என்ன பண்ணா, அந்த தவளை பிரின்ஸ வந்து பார்த்து என்ன பண்ணா விடான். அந்த அம்பு அப்படியே ஃபோர்ஸா போய் அவன வந்து குத்தி வந்து என்ன பண்ணா கொன்னுருது. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தாக்கா, இன்னொரு தவளையும் மட்டும் அடுத்தடுத்து கொன்னாய்ங்க. இந்த உடம்பு வந்து செத்து போச்சு. பரவால்ல. இது வந்து நெறைய நாள் நமக்கு வந்து என்னப்பா டார்கெட்டா இருந்திருக்கு. அப்படி சொல்லி ஓகே. அடுத்து வேற என்ன? அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஓகே. இங்க நெறைய பேர பிடிச்சீங்கல்ல. யாருக்காவது ஏதாவது ஸ்பெஷலான திறம இருக்கா? இல்ல அத பத்தி தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில போட்டுருக்க மண்ட ஓடு என்ன பண்ணா, ஃப்ராக்மேன் இருக்காங்கல்ல, அவங்களோட தலையில இருக்க மண்ட ஓட எடுத்து வந்து போட்டுருக்காய்ங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணா, அவிங்களுக்கு எருமையோட அந்த மண்ட ஓடு குடுக்காம இந்த இத குடுத்துட்டாய்ங்க. சரி. இப்ப அடுத்து வேற ஏதாவது வந்து இது பண்ணீங்களா? ஆமா. இன்னொரு ஏரியாலயும் நெறைய ஃப்ராக்மென்லாம் இருந்தாய்ங்க. அவைங்களையும் நாம வந்து என்ன பண்ணோம், தேடி புடிச்சு கொன்னுட்டோம். அப்படி கொன்னுட்டு அவங்களோட முதுகெலும்புலேருந்தே வந்து என்ன அப்புட்னா, அந்த வில்லுக்கான அந்த நாண வந்து செய்றதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ கலெக்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்து வேற நான் இன்னும் கொஞ்சம் வேற கிராமத்துல வேற அவைங்க எல்லாம் நம்மள தாக்குறதுக்காக இருந்தாய்ங்க. அதுக்கு பழி வாங்குற விதமா வந்து என்ன அப்புட்னா, எங்க ஆளுங்க அந்த ரிசர்வ்மன்னே போய் என்ன அப்புட்னா எல்லாரையும் கொன்னாங்க. அப்பம்போது, சரி. வேற ஏதாவது இருக்கா? அப்படிங்கும்போது, இன்னொரு பக்கம் இவைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒரு சின்ன லிசாமன் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. "நீ என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அது வந்து கத்திட்டு, "ஆ நான் ஒண்ணும் பார்க்கல. நான் வந்து என்ன பண்ணேன், ஒண்ணும் பண்ணல. இதோ இந்த இத தான் வந்து குடுக்கறதுக்காக பார்த்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபீமேல் லிசன்மேன் வந்து பார்க்குது. "ஓ! என்னது இது? இதுதான் நீ வந்து என்ன பண்ண செஞ்சிருக்கியா? இது என்ன பொம்மை?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "இது வந்து நம்மள காப்பாத்துனுச்சுல, அந்த வெட்டுக்கிளி மாரி வந்து செஞ்சிருக்கேன்." அப்படின்னு அவன் வந்து பார்க்குறான். "ஓகே. இது என்னது? இது ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு ஆமா. இது வந்து இந்த பிள்ள தான் வந்து செஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது, "நீ தான் செஞ்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது சந்தோஷப்பட்டு, "ஆமா நான் தான் வந்து என்ன பண்ணேன் இத செஞ்சேன்." அப்படிங்கும்போது, "பரவால்ல. இது மாரி பிடிச்சிட்டு வந்த இந்த எல்லா பிள்ளைங்களும் வந்து என்ன பண்ண இந்த மாரி நெறைய இது செய்யுது. இது வேணா பேசாம இதுங்கிட்டருந்து வாங்கி நாம வச்சுக்கலாமா? ஆனா சின்ன பிள்ளைகிட்டருந்து திருடுனா நல்லா இருக்காது. சரி இத நீ எப்ப இது பண்ண?" "ஆமா. நாங்க எல்லாரும் அங்க ஏதோ செத்துருவோம்னு நெனைச்சோம். ஆனா அப்பதான் அந்த வெட்டுக்கிளி மாரி இருக்கிறது வந்துச்சு. எங்கள அதுதான் வந்து காப்பாத்துச்சு. அதுதான் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ மாரி வந்து எங்கள காப்பாத்துனுச்சு." அதுதான் எங்களோட கடவுள். சரி இந்த மாரி நெறைய பேர் வந்து அப்பனா நெறைய விஷயங்கள செய்றாங்களா? ஆமா, எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா இந்த மாரி செஞ்சு தான் வந்து அவங்கள்ட்ட ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. சரி ஓகே. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா அந்த குழந்தைங்க அவங்களுக்காக வச்சுக்கட்டும். ஆனா நாங்க வந்து சைட்ல வந்து என்ன பண்ணோம் ஒரு குகை மாரி இருந்துச்சு. அங்க வந்து கண்டுபிடிச்சோம். அங்க ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அப்படிங்கும்போது சரி வாங்க அங்க என்ன குகை இருக்கு? அங்க அங்க வேணா போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க போய் பார்க்குறோம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அங்க ஒரு வேள அவிங்க என்ன பண்ணாம கொஞ்சோண்டு ஆளுங்க யாராவது இருக்கலாம். அவங்க நம்ம உள்ள போனோனே வந்து என்ன பண்ணா நம்ம மேல தாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது சரி ஓகே. இருந்தாலும் நாங்க ஃபுல்லா செக்கப் பண்ணிட்டோம். போனப்போ யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா வித்தியாசமான கல்ச்சரு இதெல்லாம் வந்து இருக்கும். ஓகே. இது எப்படி வந்து இந்த தவளைங்களால செய்ய முடிஞ்சுது? இதுக்கு இந்த மாரி தவளைங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் திறமை இருக்கா? அத செய்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோனே, ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இது அந்த பூனானுக்கு மேல இருந்த அந்த தலையில இருந்துச்சே, அந்த இது மாரியே இருக்கு. இது வந்து ஏதாவது ஒரு டஞ்சனா இருக்கும். அதனால தான் வந்து என்ன அப்டின்னா, இதுக்குள்ள போனாக்கா அடுத்து இதா இருக்கும். ஆனா இந்த டஞ்சன்லலாம் அப்டின்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த டஞ்சனுக்குள்ள இருக்க டீமன்ஸ வந்து என்ன அப்டின்னா, இவங்க யாராவது எதுவும் எழுப்பி விட்டுறக்கூடாது. அப்டி ஏதாவது எழுப்பி விட்டு ஒரு வேளை இவனுங்க அந்த டீமன்ல வந்து என்ன அப்டின்னா டேக் ஓவர் பண்ணிட்டு, அத இது பண்ணிட்டானுங்க அப்டின்னாக்கா நமக்கு தான் அது பிரச்சனை ஆயிடும். அது வந்து என்ன அப்டின்னா, நம்மளோட இதையே வந்து நம்ம இது பண்ணணும் அப்டிங்கும்போது அந்த இடத்துல தொறந்து போனா உள்ள வந்து பார்த்தாக்கா வரிசையா படிக்கட்டு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து என்ன அப்டின்னா இருக்கும். அந்த படிக்கட்டுல வந்து என்ன அப்டின்னா, ஒண்ணு ஒண்ணு மேலயா வந்து என்ன அப்டின்னா, இவங்களும் ஏறி உள்ள என்ன இருக்கு? நம்ம போய் அத போய் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு மேலயே ஏறி வந்து போறாய்ங்க. அங்க வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு ஒண்ணா இருக்கும். ஒருவேளை இது வேற ஏதோ புது உலகம் மாரியே இருக்கு. கிட்டத்தட்ட வேற ஒரு இடத்துக்கே நம்ம வந்த மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது, சைடுல பார்த்தாக்கா நெறைய ஒரு மாரி கருப்பு கலர்ல கண் கண்ணா இருக்கும். என்னடா இது? அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய எலியா வருது. என்னடா இது? இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? அப்படிங்கும்போது, இது என்ன உயிரினம்? நீங்க இத நெறைய வாட்டி கூட சாப்ட்டுருப்பீங்க.
ஆனா என்ன, அப்ப அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்ப இது இவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கும்போது, என்ன இது இவ்ளோ பெருசா இருக்கு. இத எப்படி இது பண்றது? இது ஒரு வேளை இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இது பண்ணி ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும். அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, அது வந்து என்ன பண்ணா இவங்கள அட்டாக் பண்ண வருது. சர்ருன்னு எல்லாரும் வந்து இந்த பாஞ்சு அவங்ககிட்ட இருக்க அந்த ஈட்டிய வச்சு ஒவ்வொரு எலியா எல்லா எலியையும் வந்து என்ன பண்ணா அடுத்தடுத்து மாத்தி கொல்றாய்ங்க. ஓகே. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா கொன்னாச்சா? இது வந்து இவ்ளோ பெருசா இருக்கு. இது எப்படிதான் இருக்கும்? இது என்னத்த தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கும்? இது இவ்ளோ பெருசா இருக்கு அப்பனாக்கா, இதுக்கான சூழ்நிலை வந்து என்ன பண்ணா அதுக்கப்புறம் மாறியிருக்கும். இன்னும் நம்ம உள்ள போனாக்கா மீன் பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உள்ள ஏதாவது குளம் அந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம மீன் பிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா மீன் பிடிக்கிற அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைடுல ஒருத்தன் ஆன்னு கத்துவான். "ஏன்டா என்னாச்சு? என்ன?" அப்படிங்கும்போது, "இல்ல இது என்ன உன்ன கடிச்சிருச்சா?" அப்படின்னு பார்க்கும்போது, அது ஈட்டியால குத்தியுமே அது வந்து சாகாம இருக்கும். "இது என்னது? இது உடம்புல வந்து ஏதோ ப நீ ப்ளூ கலர்ல பாஞ்சுகிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணான், அந்த கைய வச்சு கொண்டு போய் பார்ப்பான். பார்க்கும்போது திடீர்னு ஷாக் அடிச்ச மாரி இருக்கும். "என்னடா இது? இது ஏன் வந்து என்ன பண்ணா திடீர்னு ஒரு மாரி எனக்கு இப்ப ஷாக் அடிச்ச மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இதுல என்னதான் குத்துனாலும் அது உடம்புல ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியான உயிரினம்? இது உண்மையாவே வந்து என்ன பண்ண இந்த டவருக்குள்ள இருக்கிற மாரியான ஒரு உயிரினமா தான் இருக்கும். ஆனா அப்பனாக்கா இந்த டவருக்குள்ள இருந்ததுனாக்க, இந்த டவரு இந்த மாரி விஷயங்கள்ல நெறைய மேஜர்ஸ் இந்த இதெல்லாம் இருப்பாங்க. இந்த மேஜிக் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாக்க, இவனுங்களும் வந்து என்ன பண்ணா அடுத்து நெறைய மேஜிக் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாய்ங்க. பரவால்ல இதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த எலி உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆவி மாரி வெளிய வருது. வெளிய வந்துட்டு அது வந்து என்ன பண்ணா, "உனக்கு பவர் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் வந்து சுத்தி இருக்கவன கேட்கிறான். "என்னாச்சு உங்க கையிலயே வந்து என்ன பண்ணா அது கடிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு இங்க வேற ஏதாவது தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு எதுவும் இங்க தெரியல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு மட்டும் தான் நான் வந்து தெரிவேன். வேற யாருக்கும் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து தெரிய மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. "உனக்கு பவர் வேணுமா? அத நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து சொல்லும்போது, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு சிஸ்டம்ல வந்து பாப்பப் ஆவுது. இன்னைக்கு இன்னைக்கு சூசன் பண்ணப்பட்ட லிசன் மேனுக்கு இன்னொரு ஒரு ஸ்கில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அந்த ஸ்கில் வந்து என்ன அப்புட்ன்னா, இந்த மாரி யாராவது பொய் சொன்னாங்கன்னா, அத ரெசிஸ்ட் பண்ற மாரியான ஸ்கில். இது எப்படி இது கிடைச்சிருக்கும்? இந்த ஸ்கில் இதுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு வேள அந்த தவள வந்து என்ன பண்ணா, இத இது பண்ணுச்சுல்ல, அதனால வந்து என்ன பண்ணா, இதுக்கு இந்த ஸ்கில் கிடைச்சிருக்கும் அப்படிங்கும் நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டேன்னா, உனக்கு இந்த பவர் கிடைக்கும். என்னோட ஒரு சில கண்டிஷன்ஸ மட்டும் நீ ஃபாலோ பண்ணாலே போதும். அதுவும் உனக்கு என்ன அப்டின்னா ரொம்ப ஈஸியாவே தான் முடியும். அப்படிங்கும்போது, கண்டிஷன்ஸா? நீ சொல்ற கண்டிஷன்ஸ்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல, இல்ல நான் சொல்றத கேளு. நான் இங்க வந்து என்னப்பா ரொம்ப நாளா அடைஞ்சு கிடக்கிறேன். நான் சொல்ற விஷயத்த நீ வந்து கேட்டா அப்பனாலே போதும். நீ வந்து என்ன பண்ணா, உனக்கு உன்னோட பவர் கிடைக்கும். எனக்கு என்னோட சுதந்திரம் கிடைக்கும். சொல்றத கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் வந்து என்ன அப்பன்னா கோவமா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றத கேட்கறதுக்கு வந்து கிடையாது. நான் நினைச்சேன் அப்பனாக்கா இப்பயே ஆளுங்கள கூட்டிட்டு வந்துட்டு இந்த இடத்த மொத்தமா சீல் பண்ணி வேற யாரும் அடுத்து வர முடியாத அளவுக்கு பண்ணிருவேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அடிமையா தான் கிடக்கணுமோ, இல்ல, இல்ல நான் சொல்றத கேளு. நான் சொல்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நீ இங்க இருக்க அந்த கார்டியன மட்டும் கொன்னுட்டன்னா போதும். நான் உனக்கு பிளெஸ்ஸிங் தருவேன். நீ அத வந்து என்ன பண்ண, நீ மட்டும் வச்சுக்காம உன்னோட ட்ரைப்ல இருக்க ஆட்கள் கூட குடுக்கலாம். அத குடுத்து இன்னும் நீங்க வந்து என்ன பண்ண இது பண்ணலாம். ட்ரைப்ல இருக்கா? ஆமா. எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண குடுக்கலாம். ஏன் உன்னோட வம்சாவளியே அடுத்தடுத்து கூட இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்படிங்கும்போது சரி, நீ இவ்வளோ பவர் வச்சிருக்கேங்கிற. உன்னைய அப்ப என்ன பண்ண? நீ ஏன் தப்பிச்சு போன? இல்ல என்ன இங்க உள்ளே வச்சு சீல் பண்ணி வச்சிருக்காங்க. மேஜிக் செட்லாம் போட்டு என்ன சீல் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால அதனால இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கும்போது, அப்பன்னா உன்ன சீல் பண்ணி வச்சிருந்தா நீ என்னாவது ஒரு கெட்ட விஷயமா இருப்பியோ? இல்ல, இல்ல. அப்பலாம் கிடையாது. நான் கெட்ட விஷயம்லாம் என்னோட பவர பார்த்து பயந்து தான் எல்லாரும் எனக்கு சீல் பண்ணியிருக்காங்க. என்ன நீ நம்பு அப்படிங்கும்போது, சரி நீ எங்கேருந்து வந்திருக்க? உன்ன கிரியேட் பண்ணது யாரு? நீ எங்கேருந்து வந்திருக்க? இல்ல எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு டார்க்னஸ்லேருந்து ஏதோ வந்திருக்க மாரி இருக்கு. இந்த வேர்ல்டுல இருக்கிற இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே தான் அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு. அதனால தான் அவன கெட்ட விஷயங்களா? அந்த ஃப்ராக்மேன் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆனா நான் வந்து என்ன பண்ணேன், உனக்கு எந்தவித கெட்டதும் வந்து குடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து தான் வந்து கெட்டது வந்து போகுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும்போது, "ஏய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ ஒரு வேள வந்து அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கடவுள் குடுத்தாரே அந்த மாரி தான் இருக்கும் போல. இதுவும் ஆனா இத நம்ம கொஞ்சம் வேற மாரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு நீ சொல்றது மாரி கேட்கிறேன். ஆனா எனக்கு நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு." அப்படிங்கும்போது, "என்னது?" அப்படிங்கும்போது, "நீ வந்து என்னால வேற யாரையும் வந்து என்ன இந்த கெட்ட விஷயங்களும் பண்ணக்கூடாது. சரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, வேற உன்னோட வந்து என்ன அப்படின்னா பிரச்சனையால வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீ வேணா வந்து என்ன அப்படின்னா என் காட ஃபாலோ பண்றியா? அப்படிங்கும்போது, "ஏய் நீ என்ன சொல்ற? நான் வந்து என்ன அப்படின்னா டீமன் ஸ்பிரிட்டு. என்ன தான் வந்து என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டுல வந்து இதாவுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாம என்னைய வந்து என்ன அப்படின்னா எந்த ஃபாலோவரா இருக்கிறதுக்கு எந்த கடவுளும் ஒத்துக்கவும் மாட்டாரு. இது வந்து என்ன அப்படின்னா உன் கடவுளே அதுக்கு வந்து ஏத்துக்க மாட்டாரு." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்ல என் கடவுள் வந்து ஏத்துக்குவாரு." நீ வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்ற? அப்படின்னு ஹீரோவும் வந்து பார்க்குறான். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட சிஸ்டத்துல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நான் சொல்றத வந்து கேளு. நீ சொல்ற மாரியே வந்து என்ன பண்ணேன், நான் எல்லாத்தையும் வந்து இது பண்றேன். இந்த டஞ்சன் கார்டியன வந்து எடுத்துட்டு, நீ வந்து என்ன பண்ண அந்த இடத்துல வந்து இது பண்றதுக்கு எல்லா உனக்கான அனுமதியும் தரேன். அடுத்து உன்னோட பவர் வந்து என்ன பண்ண உன்னோட ட்ரைபுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு. சொல்றத கேட்கிறியா? அப்படிங்கும்போது, சரி ஓகே. நீ சொல்ற மாரியே வந்து ஏத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றதையும் கேட்டுக்கோ. நீ யாரையும் வந்து ஹார்ம் பண்ணவும் கூடாது. அதே மாரி என்னோட கடவுளுக்கு நீ வந்து ஃபாலோவர் ஆயிரு அப்படிங்கும்போது,
சரி ஓகே நீ சொல்ற மாரியே கேட்டுக்கிறேன். நான் உன்னோட கடவுள இப்பலருந்து நம்புறேன். அந்த ப்ளூ கலர் பக் காட வந்து நம்புறேன் அப்டிங்கும்போது ஹீரோவோட சிஸ்டருக்கு ஷோ ஆகுது. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்டினாக்கா, உங்களால அந்த ஸ்பிரிட்டோட பவரையும் வந்து என்ன பயன்படுத்த முடியும் அப்டின்னு சொல்லி ஆகும்போது ஹீரோ வந்து ஓகே குடுத்துர்றான். அடுத்து கங்ராச்சுலேஷன் உங்களுக்கு வந்து அப்டினா அந்த டீமன் ஸ்பிரிட்டோட எலக்ட்ரிக் பவர் வந்து கிடைச்சிருச்சு அப்டின்னு சொல்லும்போது சீன் அப்டியே சேஞ்ச் ஆகுது. அடுத்து ஒரு 9 வருஷம் வந்து கழிச்சு டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த இடத்துல இருந்தா வந்து என்ன அப்டின்னா, அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்ட் மேனோட ஜர்னி ஆரம்பிச்சது அப்டின்னு சொல்லி அந்த இடத்துல தலைய துடைச்சுக்கிட்டே வந்து ஒரு லிசர்ட் மேன் வந்து கூடி போட்ட லிசர்ட் மேன் வந்து சொல்லும். சரி, இருந்தாலும் வந்து என்ன அப்டின்னா, அந்த ப்ளூ பக் கடவுளால எப்படி தண்டர் மேஜிக்க வந்து இது பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி வைக்கும்போது, அந்த தண்டர் வந்து என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர். அவ்வளோதான். அதனால தான் வந்து என்ன அப்டின்னா எங்களால யூஸ் பண்ண முடியுது அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சைட்ல வந்து என்னத்தையோ வந்து பார்க்குது. அந்த இடத்துல வந்து யாரோ வந்து வந்துட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து என்ன அப்டின்னா, நல்ல கழுத புழு மாரி இருக்க வந்து வராங்க. இவங்க வந்து பீஸ்ட்மென்ட்ஸு. இவங்களுக்கும் வந்து என்ன அப்டின்னா, இந்த லிசர்ட்மென்ட்ஸுக்கும் வந்து என்ன அப்டின்னா ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோவ சூஸ் பண்ண ராங்காங்கிறவன் அவங்க ஒரு காட வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த பீஸ்ட்மேன்ஸ் எல்லாமே இவங்க வேற ஒரு காட வந்து எப்டின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒத்துவே வராது. ஒரு வேள இவங்க 2 பேரும் சண்ட போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்ட போட்டா யார் ஜெயிப்பாங்க அப்டிங்கும்போது தெரியல. ஆனா இவங்கள பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கொஞ்ச நேரம் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்மேன் என்னன்னா அம்ப வந்து என்ன பண்ணா தயார் பண்ணி ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அம்புல தண்டர் பவரையும் ஃபியூஷன் பண்ணுது. அடுத்த நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாட்டா பாய்.